இன்னைக்கு எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல்னால நைட்டே வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டு தூங்கவே அன் டைம் ஆயிடுச்சு. இதில் காலையில் செல்வா வேகமாக அனுப்பிட்டு இருந்தா, எந்திரிச்சு கோலம் போட்டு பாப்பா அப்படி. நான் சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்தால் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே ஃபீல் ஆகும். ஏன்னா இங்கே வந்து கொலுசு தோடு செயின் அப்படின்னு எல்லாமே கோல்டில் போட்டுட்ருக்கிறதுனால அம்புட்டையும் எடுத்து காலையில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கலர் பொடி வாங்க வரந்தாச்சு, அதனால புள்ளி வச்ச கோலமே போட்டுட்டேன். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே அத்தை எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்புட்டு பேர் என்னை விட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் வேகமாக கோலம் போட்டுட்டு வந்து அத்தை எனக்கு தனியாக பால் காய்ச்சி வச்சிட்டாங்க. அப்படியே பால் குடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரே தடபுடல் சமையல் தான். காலையிலேயே எழுந்திரிச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அத்தை மாமியார் நாத்தனா எல்லாருமே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரம் மழை கொஞ்ச நேரம் வெயில்னு மாற்றி வந்துட்டு இருந்தது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு இன்றைக்கி எல்லாமே வெளியிலேயே முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தான் செல்வா. அப்படியே கட்டிட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா எனக்காக எடுத்து கொடுத்தது. ஃபைனலாக எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நான் ஃபுல் வீடியோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சேனலில்